20ஆம் அதிகாரத்திலே 2 நாளாகமும் கடந்த நாட்களில் கூட அந்த வசனத்தை நாம் பார்த்தோம். 2 நாளாகமும் அந்த 20ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். நமக்கு ஏற்கனவே அந்த கடந்த நாட்களிலே இந்த வசனத்தை நாம் தியானித்தோம். ஸ்தோத்திரம். இந்த ஒரு வசனத்தை நான் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, அநேக காரியங்களை யோசபாத் செய்தாலும் அவன் கடைசியில் அவன் செய்த காரியம் என்ன அப்படின்னா, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக பாடகரை அவன் நிறுத்தினான். ஆயுதம் அணிந்தவர்களுக்கு யுத்தத்தை நடத்தக்கூடிய, யுத்தத்தை நடத்துகிற போர் சேவர்களுக்கு, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக பாடகரை துதிக்கிறவர்களை யோசபாத் ராஜா நிறுத்தினான். அப்போ யுத்தம் என்பது இராணுவத்தால் தான் அது முடிகிற காரியம். இராணுவம் தான் அந்த யுத்தம் பண்ணணும். போர் சேவர்கள் பலசாலிகள், அதற்கென்று பயிற்சி எடுத்தவர்கள் தான் யுத்தம் பண்ணணும். அவர்கள் தான் நின்று கொண்டிருக்கிறாங்க, எதிரிகளை சந்திக்கும்படி நின்று கொண்டிருக்கிறாங்க. 3 விதமான கூட்டம் கடந்த சொன்னேன். ஆனால் ஆண்டவரை தேடினார்கள், ஜெபமணினார்கள், கர்த்தருக்கு முன்னால் வந்தாங்க, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய சித்தம் கொண்டா. ஆனால் செய்த காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய தேசத்தில் இன்றைக்குமே எல்லா தேசத்திலுமே எல்லையில் இராணுவம் இருக்கும் இல்லையா, அவங்கள தாண்டி யாரும் உள்ளே வர முடியாது, எல்லாம் அவங்களே பார்த்துக்கிடுவாங்க, பாதுகாப்பு எல்லா தேசத்துலையுமே. ஆனால் அந்த யோசபாத் அவங்களுக்கெல்லாம் முன்னால் கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற ஜனங்களை நிறுத்தினான். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ ஜனங்கள் பாடி துதித்தார்கள். யாரும் சண்டை போடலை, எல்லாரும் நிற்காங்க இல்லையா. ஜனங்களை பாடி ஜனங்கள் ஆண்டவரை பாடி துதிக்கிற நேரத்தில் சத்துருக்கள் 3 விதமான கூட்டம் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி அவர்களாகவே அழிந்து போனார்கள். அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முதலாவது தேவனுடைய ஆராதனை. பலசாலிகள் இருந்தாங்க, யுத்தம் பண்ணக்கூடிய திறமசாலிகள் இருந்தாங்க, பலசாலிகள் இருந்தாங்க. ஏற்கனவே சொல்லிட்டான், எங்களுக்கு அந்த 3 விதமான கூட்டத்தை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட. ஆனால் எதிர்க்கும்படியான ஆட்களை நிறுத்தினாலும் அவர்களுக்கு முன்பாக கர்த்தரை ஆராதிக்கிற ஜனத்தை நிறுத்தினான். அதனால ஜெயம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவங்க சண்டை போடும்போது ஜெயன்னு சொல்லலை, அவங்க துதித்து பாடும் பொழுது தேவன் அவர்களுக்காகவே யுத்தம் பண்ணினான். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆராதனை என்பது அது நமக்கு முதன்மையாக இருக்கணும், முதல் இடத்துல இருக்கணும் இல்லையா. ஆராதனை என்பது தேவ ஜனமாகிய நமக்கு முதன்மையாக இருக்கணும், முதலிடத்தில் இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் ஆராதனை நமக்கு முதல்ல. யோசபாத்து ஆராதிக்கிற ஜனத்தை முன்னிறுத்தினான்.
முன்னாக எல்லாருக்கும் முன்பாக ஆராதிக்கிற ஜனங்கள் நின்று கொண்டிருந்தாங்க. தேவன் சத்துருக்களை சிதறடித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனை என்பது, தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை என்பது முதலிடத்தில் முதன்மையாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நமக்கு வேலை நெருக்கடினால நமக்கு ஆராதனையில் தடை ஏற்படுகிறது. அதிகமான பலகீனத்தினால ஆராதிக்க தடை ஏற்படுகிறது. அது நமக்கு இயல்பான ஒரு காரியம். சில வேலையில் நெருக்கடிகள், பிரச்சனைகள் இருக்கிறது. பலகீனங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியாத ஒரு காரியம். ஆனால் எந்த ஒரு ஆராதனையுமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. கர்த்தர் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. சிலவங்க நல்லா தான் இருப்பாங்க, எந்த பிரச்சனையுமே ஒன்றும் இருக்காது, தடையும் இருக்காது, வீட்டில் தான் இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க சாப்பாடு ஆக்க நேரம் ஆகிட்டுமாங்க. அதாவது கஷ்டமாக தெரியும். என்ன சாப்பாடு ஆக்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால வரல, இனிமேல் போய் என்ன செய்ய போகிறோம் அப்படி. அது ரொம்ப கஷ்டமாக தெரியும். சிலவங்க ரொம்ப கொஞ்சம் சோர்வாக இருந்துச்சு, அதனால் வரல அப்படி சொல்லுவாங்க. ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையானதாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், கர்த்தரை ஆராதிக்கத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஒரு யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதல் எப்போ உண்டாகிறது அப்படின்னா, கடைசியில் அவன் ஆராதிக்கிற ஜனத்தை முன்னால் கொண்டு நிறுத்தினான். இன்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆராதனை நமக்கு முன்னால் இருக்குமானால், முதன்மையாக இருக்குமானால், முதலிடத்தில் இருக்குமானால், தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் கிரியை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது தானியேல் புஸ்தகத்திலே தானியேலே அந்த 6ஆம் அதிகாரத்திலே தானியேல் 6ஆம் அதிகாரம் அந்த 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இது ராஜா சொல்கிற காரியம். அவனுக்கு தப்பு வைக்கணும்னு நினைக்கிறான். அவனுடைய கட்டளை தான் இல்லையா? ஆனால் ராஜா சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்க உன் தேவன் தப்புவிப்பார். ராஜாவை தவிர வேற யாருக்கிட்டே வேண்டுதல் செய்யக்கூடாது. ஆனால் தானியேல் முன் செய்து வந்த எப்போது செய்கிறப்பறியே செஞ்சான். அவன் செபிக்கிறவனாக இருந்தான். அந்த முந்தின வசனத்தில் 10 வசனத்தை வாசிக்க. ஆனால் ராஜா கிட்ட வேண்டுதல் செய்யாமல் யார் இருந்தாலுமே சிங்கிங் கெவியில் போடுங்கிறது சட்டம். தானியேலுக்கு விரோதமாக இருக்கிறவங்க அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் ராஜா தானியேலை பற்றி நல்லா தெரியும். இதனால் சட்டம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு தானியேலை காப்பாற்ற முடியல. ஆனால் ஒன்னே ஒன்று சொன்ன, என்ன சொன்ன அப்படின்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே இடைவிடாத ஆராதனையாக இருக்கணும். அது சொல்லும் அல்லேலூயா. இடைவிடாத ஆராதனை.
கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. ஆலயத்துக்கு வந்தால் மட்டும் ஆராதனை என்பதல்ல. நீங்கள் வீட்டில் தனிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம், தேவனை துதிக்கலாம். இது கூடி ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம். நீங்கள் வீட்டில் கர்த்தரை ஆராதிக்கலாம். அதுக்காக ஆராதனைக்கு வராமல் வீட்டில் உட்காந்துடக்கூடாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் வீட்டில் ஜெபம் பண்ணுவேன்ப்பா, உபாசம் கொடுத்துக்கு வரலையா அப்படின்னா, நான் வீட்டில் ஜெபம் பண்ணுவேன். இதுக்கு நேரம் கம்பெல்லாம் கட்டி போட்டு பூசிட்டு கிடக்கிறோம் இல்லையா? கூடி ஜெபம் பண்ணல, கூடி ஜெபம் பண்ணணும். கூடி ஆராதிக்கல, கூடி ஆராதிக்கணும். தனியாக ஜெபம் பண்ண, தனி ஜெபம் பண்ணணும். தனியாக ஆராதனை நடத்தணும். ஆராதனை நம்ம செய்யணும். வீட்டில் பாட்டு பாடி துதிக்கணும். நம்ம அப்படி எடுத்துக்க கூடாது. நான் வீட்டில் ஜெபம் பண்ணுவேன், நாங்களும் கூடி கூடி ஜெபம் பண்ணுவோம் அப்படி சொல்லக்கூடாது. சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரம். மற்ற எல்லாம் ஜெபக்குழு தான். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம அதில் திருப்தி அடைஞ்சிடணும். சனிக்கிழமை முழு ஜெபத்தை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்மால் வர மாட்டான், படு தூங்கிடுவான். கேட்டா நான் விடிய தேசத்துக்கு உன் ஜெபம் கேட்கவே கேட்காது. சனிக்கிழமை ஜெபம் தேசத்துக்காக ஜெபம் பண்ண நல்லது. சண்டே சர்வீஸ்லானா ஜெபம் எப்படி போவோம் இல்லையா? அதில் ஒரு திருப்தி. நான் விடிய ஜெபம் பண்ணேன், 4 மணிக்கு தான் வந்தேன், 5 மணிக்கு தான் முடிஞ்சு படுத்து தூங்கிட்டோம் அப்படி சொல்லக்கூடாது. தேவனை ஆராதிக்கணும். மற்றது எல்லாம் அதுக்கு பிறகுதான். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. மற்ற எல்லா ஜெபங்களும் நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேசத்துக்காக. ஆராதனை மட்டும் அவருக்காக. தேவனை எதிர்பார்ப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? எல்லா ஜெபம் எல்லாமே நமக்கு. உபாச கூட்டம் நமக்கு தான், காத்திருப்பு ஜெபம் நமக்கு தான், 7 மணி நேரம் உபவாசம் நமக்கு தான், 7 நாள் உபவாசம் நமக்கு தான் இல்லையா? தேசத்துக்காக, மக்களுக்காக, நமக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்கு, பகுதிக்காக, எல்லாம் நமக்காக. ஆராதனை மட்டும் அவருக்காக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார். மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. இதை வாசிங்க. 20 வசனம். ராஜா கெபியர் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேல் கேட்டான். ஆம். அப்ப இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு சொல்லி கேட்கிறான். அவனுக்கு தெரியுது, நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், நீ ஆராதிக்கிற தேவன் சிங்கத்தின் வாய்களை கட்டுகிறவர். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருக்கிற சிங்கத்தின் வாய்களை அவர் கட்டி போடுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுடைய பெரிய கருத்தை செய்வார். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையா இருக்கணும், முதலிடத்தில் இருக்கணும். இடைவிடாமல் ஆராதிக்கிற ஜனங்களை நாம இருக்கணும். சபையில மட்டும் கிடையாது, குடும்பத்திலே நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது, நேரங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது, எந்த டிஸ்டர்ப் இல்லாத நேரங்களிலே, தடை இல்லாத நேரத்திலே நம்ம ஒரு பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம். கர்த்தராவது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, 3வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த 16வது வசனத்திலே, அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் அந்த 22 வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் அவங்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் கெடுத்து போடவும் அவங்க அடிக்க சொல்லி படித்த பின்பு சிறைச்சாலையில் வச்சு
அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட. கீழே வாசிப்போம் 25. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவல் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவெல்லாம் திறவுண்டது. அவருடைய எல்லா கட்டுகளும் கலண்டு போயிற்று. கத்மயம் உண்டால் இல்லையா அடிச்சலையா. ஆமாம், பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அவங்களுடைய கட்டுகள் அவிழ்ந்தது. அவங்க சிறையிருப்பை தேவன் மாற்றினார். வெளியே கொண்டு வந்து தொடர்ந்து வாசிதான் தெரியும். வெளியிலே ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்போது என்ன நடக்கு? ஆண்டவரை எப்போ ஆராதிச்சாங்க அப்படின்னா அடியும் மிதியும் பட்டு கர்த்தரை ஆராதித்தார்கள். அது சொல்லும் அல்லேலூயா. சிலவங்க சொல்லும் இல்லையா, ஆராதனைக்கு வந்தாலே ஒரு பெரிய தடைகள், வீட்டில் ரட்சிக்கப்படாத கணவரால் மனைவினால் தடைகள் இருக்குது. சிலவங்க கணவருக்கு தெரியாமல் வந்திருக்கிறாங்க, வருவாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இல்லையா, அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு ஆண்டவர் ஆராதனைக்கு கடந்து வருவாங்க. நம்ம சபையில் இருக்கிறாங்க, பிரச்சனைகளோடு இல்லையா. ஒரு சில நேரங்கள் வாய்ப்பு இருக்கும், சந்தோஷமாக வர முடியும். சில நேரங்களில் தடைகள் இருக்கும். அந்த வேலையை முடிச்சுட்டு போ அப்படிம்பாங்க, அந்த வேலையை முடிக்கணும், இல்லைன்னா விட மாட்டாங்க, சண்டை வரும். இப்படி பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் தேவனை ஆராதிப்பது. ஆமென் சொல்லும் அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஆராதனைக்கு போகக்கூடாதுங்கிற பிரச்சனை, தடைகள், தெரியாமல் வருவது இல்லையா, வேதனையோடு வருவது. எப்படியாவது ஆராதனை போகணும். எவ்வளோ தடை, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்கள எப்படியாவது சரி பண்ணி நாராயணி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த கஷ்டத்தை, பல கஷ்டங்களை தாண்டி ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை தேவன் சிறையிருப்பை மாற்றுவார். கத்மயம் உண்டாவது சொல்லலூயா. நம்ம சந்தோஷமாக இருக்க நேரம் மட்டும்தான் கிடையாது, நமக்கு வாய்ப்பு இருக்கிறது நேரங்கள் இருக்கிறது மாத்திரம்தான் கிடையாது. அநேக அடிகளை அடித்து அவர்களை சிறைச்சாலையிலே அவர்களை வைத்து கட்டி போட்டார்கள். காலும் கையும் கட்டப்பட்டிருந்தது, ஆனால் வாயை மட்டும் கட்டலை இல்லையா. கர்த்தரை துதிப்பதற்கு வாய் போதும். வாய் கட்டுப்பட்டால் கூட இருதயம் துதிக்க முடியும், மனசு இருதயம் துதிக்க முடியும். கத்மயம் உண்டாவது அஜலோய்யா. அந்த அனுபவங்கள் நமக்கு இருக்குது இல்லையா. இப்போ யாருக்கிட்டையும் போயிட்டே இருக்கிறோம், சத்தமாக ஆராதிக்க முடியல அப்படிம்பாங்க, ஆனால் மனசில் கத்தை துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸ்தோத்திரம். அப்போது எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் சிறையிருப்புகளுக்கும் நடுவிலையும் தேவனை துதிப்பது. தேவன் அவங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். கட்டுகள் அவிழ்க்கப்படும். தேவன் அந்த சிறையிருப்பதை வெளியே கொண்டு வருவார். தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அப்போ ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது மாத்திரமல்ல, இடைவிடாமல் ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலையும் நாம் கர்த்தரை ஆராதிக்க பழக வேண்டும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா அஸ்லோய்யா. சரி, பிரச்சனை வந்துட்டு ஆராதிக்க வேண்டாம் சொல்லுவோம். எப்படி வந்து ஆராதிக்க? வீட்டில் சண்டை வந்துட்டு பிரச்சனை வந்து எப்படி? அப்படி இல்லை. நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு மனப்பூர்வமான ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லும் அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் சிறையிருப்பு மாறும். எது தடை, எது பிரச்சனையாக அது மாறும். தேவன் பலத்த காரியத்தை செய்வார். அதை பார்க்கிறார். இவ்வளோ கஷ்டத்தில், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கண்ணீரில் கர்த்தரை ஆராதிக்க எனக்கு தெரியாது. நான் ஈஸியாக சொல்லிடலாம்.
ஆனால் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில், கண்ணீருக்கு நடுவில் இல்லையா, தவறான அதிகமான வார்த்தையினால் அவைகளுக்கு நடுவில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்ப்பார், உங்கள் சூழ்நிலையை பார்ப்பார். அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருந்தாங்க. வாயிலே நடு இரவுலே கர்த்தரை பாடி துதித்தார்கள், ஆராதித்தார்கள். கட்டுகளை விழுந்தது, சிறைச்சாலை கதவு திறந்தது, தேவன் தானாய் வெளியே கொண்டு வந்தார். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் நாம் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்க பழகணும். சோர்ந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில சோறு வந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. எந்த நிலைமையிலையும் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, துதிக்கும் பொழுது சத்துரு வெட்கப்படுவான், பிசாசு வெட்கப்படுவான். நல்லா போயிட்டு இருக்கோம், ஆராதனைக்கு கிளம்பும் போது சண்டை வந்துடும் இல்லையா? நல்லா போயிட்டு இருக்கோம், ஆராதனைக்கு கிளம்பும் போது ஏதாவது வார்த்தைகள் வந்து சண்டை வந்து பிசாசு போராடுவோம். நான் நிறைய இடத்த பார்த்துக்கேன். அது சைடில் அமைதியாக இருக்கணும், அந்த நேரத்தில் வாயை பொத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. யதார்த்தமாக நம்ம கூட வார்த்தை விட்டுருவோம் சொன்னாங்கல்ல, அது பெரிய பிரச்சனை ஆகிடும். ரொம்ப கவனமாக கொண்டு போகணும். எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து அந்த எதிரான சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நான்காவதாக சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 95 6 வாசிப்போமே. சங்கீதம் 95 6 வாசிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம். பாருங்க, அவன் நான்காவது, நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். அப்படின்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அது எப்படி எடுத்துக்கலாம்? கர்த்தருக்கு முன்பாக ஆராதனை, நம்ம ஆராதனை கர்த்தருக்கு முன்னால் இருக்கணும். அப்படின்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி அல்ல, நம்முடைய இருதயம் கர்த்தரை மட்டும் மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்கு முன்பாக கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய ஆராதனை மற்றவங்களுக்காக அல்ல. இப்போ நான் சொல்கிறேன் ஆராதனைக்கு வாங்க, அதில் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. எனக்கா யார போகலன்னா பாஸ்டர் ஏதாவது கேட்பார், வருத்தப்படுவார், ஏதாவது சொல்லுவாங்க. அப்படி இல்லை. என்னுடைய ஆராதனை கர்த்தருக்கு முன்பாக, ஒரு ஊழியக்காரனுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய ஆராதனை இருக்கணும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு முன்பாக இருக்கட்டும். என்னுடைய ஆராதனை கர்த்தருக்காக, என்னுடைய ஆராதனை கர்த்தருக்கு முன்பாக, மற்றவங்க பார்வைக்கு அல்ல, மற்றவங்களுக்காக என்னுடைய ஆராதனை அல்ல, மற்றவங்க சொல்றாங்களே என்பதற்காக என்னுடைய ஆராதனை அல்ல. என்னுடைய ஆராதனை என் கர்த்தருக்கு முன்பாக. அவர் என்னை உண்டாக்கினார், தாயின் கற்பத்தில் என்னை தெரிந்து கொண்டார். என்னுடைய ஆராதனை கர்த்தருக்கு முன்பாக, மற்றவங்க பார்க்கணும் என்பதற்கல்ல, இல்லை மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்களே என்பதற்காக அல்ல. நான் ஆராதிக்கிற ஆராதனை என் தெய்வத்தை, என்னை உண்டாக்கின என் கர்த்தருக்கு முன்பாக. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு முன்பாக. தாவீது கர்த்தருக்கு முன்பாக நின்றான். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். யோசபாத் கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்னாலே. தாவீது தன்னுடைய குடும்பத்தை கர்த்தருக்கு முன்னால கொண்டு வந்தான். நீரே எல்லாம் பார்த்துக்கிடணும், எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இதை வாசிப்போமே. 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம்.
சங்கீதம் 102. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு வாங்க, அவருக்கு முன்னால் வாங்க. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அதை தேவ சமூகத்தை நீங்கள் உணர முடியும். என்னுடைய ஆராதனை கர்த்தருக்காக, என்னுடைய ஆராதனை கர்த்தருக்கு முன்பாக. மற்றவங்க பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. மற்றவங்களுக்காக என்னுடைய ஆராதனை அல்ல, நான் கர்த்தருக்காக, கர்த்தருக்கு முன்பாக நானும் நீங்கள் ஆராதிக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 5வது காரியம், 5வது லூக்காவின் சுவிசேஷம். லூக்காவின் சுவிசேஷம் எல்லாம் சின்ன பிரசங்கம் தான். லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 4:8. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறார். அவர் ஒருவருக்கே ஆராதனை. 5வது, அவர் ஒருவருக்குத்தான் ஆராதனை. என்னுடைய ஆராதனை அவருக்கு மட்டும்தான். ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னொருத்தருக்கு கிடையாது. என் ஆராதனை மற்றவங்களுக்கு கிடையாது, இன்னொரு தெய்வத்துக்கு கிடையாது, இன்னொரு காரியத்துக்கு கிடையாது. என்னுடைய ஆராதனை அவர் ஒருவருக்கு தான் என்னுடைய ஆராதனை. நான் அவரை மட்டுமே ஆராதிப்பேன். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. என் வாழ்க்கை அவருக்கு மட்டும்தான், அவரை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன். நான் வேற எதையும் ஆராதிக்க மாட்டேன், நான் வேற எதையும் புகழ்ந்து பேச மாட்டேன். அவரை மட்டும்தான் புகழ்ந்து பாடுவேன், அவரை மட்டும்தான் ஆராதிப்பேன். அவர் ஒருவருக்கே ஆராதனை. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் பிசாசுகிட்ட சொன்னார் இல்லையா, என் பாதத்தில் விழு, நான் உனக்கு எல்லாம் தருவேன், பார்க்குறது எல்லாம் இந்த உலகத்தை நான் உனக்கு தருவேன், இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவராக இயேசு சொன்னார், அவர் ஒருவருக்கே ஆராதனை. உன்னை பணிந்து கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. நீ தருகிறதுக்காக நான் உன்னை பணிந்து கொள்ள மாட்டேன், என் தெய்வத்தை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. அவரே எனக்கு கனத்தையும் மகிமையும் தரக்கூடியவர். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவரால் ஆகும். கனமும் மகிமை அவருடைய கருத்தில் இருக்கு. அவர் ஆராதிக்கிற ஜனத்துக்கு கத்தை கொடுப்பார். 5வது, அவர் ஒருவருக்கே ஆராதனை, வேறு யாருக்கும் அல்ல. என்னுடைய ஆராதனை அவருக்கு மட்டும். நான் அவரை மட்டும்தான் ஆராதிப்பேன். தேவன் பெரிய காரியங்களை கத்த செய்வார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 6வது சீக்கிரம் வாசிப்போம், முடிப்போம். 6வதாக ரோமர் 12ஆம் அதிகாரம். ரோமர் 12ஆம் அதிகாரம். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே அந்த 1வது வசனத்தை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. 6வது, நம்ம ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆராதனை. நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணணும் இல்லையா. ஆமாம், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்வது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ புத்தி இல்லாத ஆராதனை ஒன்று இருக்கு இல்லையா, கேடுகட்ட ஆராதனை ஒன்று இருக்கு. புத்தி உள்ள ஆராதனை நம்மை முற்றிலும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமுள்ள தெய்வத்தை பரிசுத்த இருதயத்தோடு ஆராதிக்கிறது ஆராதனை. ஒப்பு கொடுத்து நம்மை அர்ப்பணித்து ஆராதிக்கிற ஆராதனை. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவர், என்னை முற்றிலுமாக என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நம்ம ஜீவ பலியாய்
அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்கிற ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை, மகிமையான ஒரு ஆராதனை. அது மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆராதனை. கடைசியாக 7வதாக 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்திலே 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த 13-14 வாசிப்போம். அவர்கள் ஒருமித்து புரிகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகள் தாளங்கள் கீதவாத்தங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாய தேவாலயம் மேகத்தினால் நிரம்பும். அப்போ 7வது எப்படி ஆராதனை? ஒருமித்த ஆராதனை, ஐக்கிய ஆராதனை. எல்லா ஜனங்களும் கூடி ஆராதித்தார்கள். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கூடி ஆராதித்தார்கள். ஐக்கிய ஆராதனை. இப்போ நாம கூடி தானே ஆராதிக்கிறோம். இன்னும் ஐக்கியப்படுகிறது இல்லையா? நம்முடைய இருதயம் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயமாக இருக்கணும். மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. என்றைக்குமே ஆராதனைக்கு முன்னால், அந்த முந்தின வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, ஆராதனைக்கு முன்னால் மக்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருந்தார்கள். இவர்கள் கூடி ஆராதிக்கும் போது தேவனோடு ஐக்கியப்பட்டார்கள். மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆராதனை தேவனோடு ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு போகும், தேவ பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு போகும். ஆராதிக்கும் பொழுது மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ 7வது ஆராதனை ஐக்கிய ஆராதனை. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆராதிக்கிற ஆராதனை. எல்லாரும் ஒரே மனமாய் ஒரே இருதயமாய் ஆராதிக்கிற ஆராதனை. இது என்ன நடக்குன்னா, தேவ பிரசன்னம் அங்கே வெளிப்படும், தேவ மகிமை வெளிப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 7வது ஐக்கியப்பட்டு ஆராதிப்பது, எல்லாரும் ஒருமித்து ஆராதிப்பது. சபையிலே, குடும்பத்திலே இல்லையா, ஒருமித்து ஐக்கியத்தோடு ஆராதிப்பது. ஐக்கியம், தேவன் ஐக்கியத்தை விரும்புகிறார். 2 பேரோ 3 பேரோ ஐக்கியமாக இருக்கணும், ஒரு மனப்படணும். சில 3 பேர் 3 விதமாக இருப்பாங்க இல்லையா? ஐக்கியமாக இருக்கணும். பிசாசு ஐக்கியப்பட விட மாட்டான். ஐக்கியத்தை சிதற பண்ணிக்கிட்டு இருப்பான் பிசாசு. குடும்பத்தை ஒன்றிணைய விட மாட்டான், குடும்பத்தை சிதைச்சிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் கண்டறிஞ்சு ஜோமனம். கணவன் மனைவிக்கு சிரிச்சு பேசிடக்கூடாது. பிசாசு குடும்பத்துக்குள்ளே எழும்பும். அதுக்கெல்லாம் நல்ல ஜோமனம். கணவன் மனைவி ஐக்கியத்தை பிசாசு பிரித்திரும். பிள்ளைகளோடு நெருங்குவதை பிசாசு பிரிப்பான். நம்ம கவனமாக அதுக்காக ஜோமனம். ஐக்கியம், குடும்பத்தில் ஒரு ஐக்கியம், நமக்கு சபையில் ஒரு ஐக்கியம். ஐக்கியப்பட விட மாட்டோம். எதையாவது ஒன்று சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். எனக்கு ஒரு வருத்தம் என்ன, அப்படி ஐயா, ஒரு துக்க காரியமாக நல்ல காரியமாக இருந்தாலும் ஐக்கியமாய் நமக்கு குடும்பங்கள் இருந்தாலும் ஒரு ஐக்கியம், சபையோடு ஒரு ஐக்கியம், மக்களோட ஐக்கியம். நான் என்னைக்கு முன்னாலும் சொல்ல, இப்போ வேலை செய்யுங்க. 6 மக்கள் செஞ்சு நான் பையங்களை அனுப்பியிருக்கிறேன். நீ முன்னக்கூட்டியே போய் அந்த வேலையை பாருங்க. பாலராஜ் பதற்குமா நான் சொல்லியிருக்கிறேன், பிரதர் கொஞ்சம் 2 பேரை கூப்பிட்டு போங்க, அவங்களால முடியாது, அந்த டேபிள் எல்லாமே ரெடி பண்ணி அங்கே போட்டு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆரம்ப நாட்களில். இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆட்கள் இருக்கிறாங்க, செய்கிறாங்க. அன்னைக்கு அப்படி கிடையாது. சபையிலேருந்து ஆட்கள் நானே போய் வேலை செஞ்சுருக்கிறேன். நானே சில ஃபங்க்ஷனுக்கு நானே தண்ணி எடுத்து ஊற்றிருக்கிறேன். வெளியே சொல்ல முடியுமா? இது மகிமை உண்டாவதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லலூயா. ஐக்கியம், ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம். ஜெபம் பண்ணி நம்முடைய சகோதரன், நம்ம சகோதரி, நம்ம குடும்பம்
அப்படி நினைக்கணும். அப்படி ஒருவருக்கு ஒருவர் அவங்களுக்கு வந்தது அவங்களுக்கு அப்படி சொல்லணும். எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போவதை தேவன் விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும், சபையிலே ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ ஐக்கிய ஆராதனை, ஜனங்களோடு எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவ மகிமை இறங்கினது. கர்த்தமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் நமக்குள்ளே வெளிப்படுமானால் நம்ம எல்லாரும் குடும்பமாய் சபையாய் என்ன செய்யணும்? ஐக்கியத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். கர்த்தமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு 7 காரியம் சொன்னேன், புரிய முடியாத சொன்னேன். முதல்ல ஆராதனை நமக்கு முதலிடமாக இருக்கணும், முன்னால் இருக்கணும், முதன்மையாக இருக்கணும். 2 இடைவிடாத ஆராதனையாக இருக்கணும். 3வது எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். 4வது நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு முன்னால் இருக்கணும். 5வது அவர் ஒருவருக்கே ஆராதனை. 6வது ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறது. 7வது ஐக்கியமாய் ஆராதிப்பது. தேவன் அதை விரும்புகிறார். அது மயம் உண்டாவது. அல்லேலூயா. எல்லாம் சோமணுமா? எல்லாம் சோம. நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய பிரதான கிருபைக்காக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவாராக. இயேசுவே, எல்லாரும் எளிமை நின்று. அல்லேலூயா. ஆண்டவரே, பலகீனப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலகீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். குடும்பத்திலே தேவ சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும். பிரச்சனைகள், சிறையிருப்புகள் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், சிறையிருப்புகள் மாறட்டும். ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் ஆராதிக்கிற ஒரு அனுபவம். நம்ம எவ்வளோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், பலகீனங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் நாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேவன் அதை அறிவார். உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் அறிவார். தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். பலகீனத்தை கர்த்தர் மாற்றுவார். பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் கிரியை செய்வார். அவர் ஒருவருக்குத்தான் ஆராதனை. அவர் ஒருவருக்குத்தான் ஆராதனை. அல்லேலூயா. வேறு யாருக்கும் இல்லை. என்னுடைய ஆராதனை என்பது அவர் மட்டும்தான். நான் அவரை மட்டும்தான் புகழ்ந்து பேசுவேன். அவரை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆராதனை. பரிசுத்தமுள்ள தேவனை ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நம்ம ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆராதனை அதுதான் புத்தியுள்ள ஆராதனை, தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனை. அல்லேலூயா. கடைசியாக ஜனங்களோடு ஆராதிக்கிற ஆராதனை, குடும்பமாய் ஆராதிக்கிறது, சபையாய் ஆராதிப்பதை தேவன் விரும்புகிறார். தேவனில் மகிமைப்படுவார். தேவனில் பலத்த காரியத்தை செய்வார். நீங்கள் இடைவிடாமல் ஆராதிப்பது நிச்சயமாய் சிங்கத்தின் வாய்கள் கட்டப்படும். சிங்கத்தின் வாய்கள் கட்டப்படும். சிங்கத்தின் வாய்கள் கட்டப்படும். இடைவிடாமல் ஆராதிக்கிற ஜனத்துக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது இன்னைக்கு மாறும். இயேசுவின் நாமத்தில் மாறும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எவ்வளோ தடைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாக சிங்கத்தின் வாய்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற காரியங்கள் எல்லாம் தேவனை மாற்றுவார். உங்களுக்கு எதிராக பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் அன்றைக்கி கட்டப்படும். உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள், உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற காரியங்கள் எல்லாம் அன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் மாறும். எல்லாம் இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் மாறும். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே
காத்திடுவார். அவர் சட்டையின் கீழடை கவேதம் சிறகுகளால் போடுவார். அவர் சட்டையின் கீழடை புகவேதம் சிறகுகள் போடுவார். 1000 பதிரோ பேர்கள் உன் பக்கம் தாளோ அது வரமே. அது ஒரு காலத்தோர் உன்னை அணுகிடாதே உண்டால். அவர் சட்டையின் கீழடை கவேதம் சிறகுகளால் போடுவார். அவர் சட்டையின் கீழடை புகவேதம் சிறகுகள் போடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் வினதால் உன்னை காத்திடுவார். அவர் சட்டையின் கீழடை கவேதம் சிறகுகளால் போடுவார். அவர் சட்டையின் கீழடை. நல்ல ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே துதி எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்ப்பங்களின் தேளுகளை மிதிக்கவும் சத்துணி வல்லமலை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இது ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லா அதிகாரங்களை மேற்கொள்ளக்கூடிய ஹல்லேலூயா எல்லா வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய தேவனுடைய அதிகாரத்துக்காக எல்லாம் ஜெபமான ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். எல்லாம் சொல்லுமா எனக்கு விரோதமாக உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ அது வாய்க்காதே போகும். அது எல்லாம் செயலிழந்து போகும். எல்லா கிரிகளும் அழிக்கப்படும். குடும்பத்துக்கு விரோதமாக பொருளாதாரத்துக்கு விரோதமாக வரக்கூடிய நன்மைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அனைத்து காரியங்களும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் எல்லாம் இன்னைக்கு நிர்மலமாக்கப்பட்டவதாக. எல்லா பில்லி சூனிய ஆவிகளை எல்லா பொல்லாத கிரியைகளை எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா ஆவியின் கிரியைகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல காரியங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளுக்காக ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா காரியங்களுக்காக பற்றி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் வெள்ளக்குவதாக. ஆண்டவரே நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வருமானத்தை ஆசீர்வதிங்க, சரீரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்தை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும் ஆண்டவரே. எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நடப்பதாக. என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். குடும்ப ஐக்கியத்தை கெடுக்கிற ஆவிகளுக்காக ஜெபிக்கிறோம். கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படக்கூடிய பிரிவினைகள் பிரித்தாளுகிற ஆவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை விரோதிக்கிற ஆவிகளுக்காக ஜெபிக்கிறோம். விரோதமாய் செயல்படுகிற பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆவியின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்பட்டவதாக. எல்லா கோல் சொல்ற ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். குடும்பத்தை கெடுக்கிற ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும். கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஐக்கிய சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வேலை வருமானத்தை ஆசீர்வதிங்க. வேலைக்கு போகும்போது வரும்போது வேலை செய்கிற இடங்களிலே வாகனத்தில் போகும்போதெல்லாம் பாதுகாப்பு கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கட்டும்.
கர்த்தர் கிருபையாய் மகிமையாய் நடத்துங்கப்பா. எல்லா வியாதி பலகீனங்கள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளை தேவன் ஆசீர்வதியும். எதிர்பார்க்கிற வேலையை கர்த்தர் கொடு, வருமானத்தை கொடு ஆண்டவரே. ஸ்தோத்திர படிப்பு கேட்ட வேலையை கர்த்தர் கொடுப்பீராக. தொழில் வருமானம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா, ஆசீர்வதிங்க. திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம், குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம், கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆட்சேபிக்கிறோம், வேலைக்கு காத்திருக்க எல்லா பிள்ளைகளுக்காக ஆட்சேபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் மகிமைப்படும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்னையுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட எப்போ இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.